எங்களை அதிகமாக நேசிக்கிற இந்த நாளை நீங்கள் பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கே ஆராதனையில் உங்களுடைய தேவ பிரசனத்தை நாங்கள் உணரவும், உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் உணர்த்தப்படவும், தூய ஆளுநருடைய உறுதியினாலே மன நிறைவோடு இந்த ஆராதனை நிறைவு செய்யும் நீக்கிறதை தருகிறார். இந்த காலத்திலே எங்களுக்கு சூழலுக்கு ஏற்ற விதத்தில் எங்களோடு இடைபெறுகிறாங்க. எங்கள் நம்பிக்கையும் உடைய விசுவாசமும் தொடர்ந்து உம்மோடு கூட வழிநடப்பதற்கு உந்துதலாக இருக்க இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தருகிறார். இயேசுவின் மூலம் துதிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தினோம். நம்முடைய ஆண்டவர் ஆராதனைக்குரிய அவர் தெய்வாதி தேவனாக நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறார். நாம் கடந்து போகும் கடினமான இந்த பாதைகளிலே வேடிக்கை பார்க்காதபடி கண்களில் வரும் கண்ணீரை துடைத்து நமக்கு ஏற்படும் காயங்களை ஆற்றி நம்மை குணப்படுத்துகிற ஒரு தெய்வம். இந்த காலங்களிலே நமக்கு ஒரு துணையாக இருந்து நம்மை அவருடைய பரிசுத்தமுள்ள கருத்தினாலே அற்புதமாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். அதனால இந்த விதமான தெய்வத்தை சில கவிகளை பாடியவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஒரு ஆராதனைக்குரியவராக யார் ஆராதித்தவரை கனப்படுத்துவோம். Hallelujah.
நம்பிக்கையின் அஸ்திவாரமாக இருக்கிறார். நேரத்திலே சூழ்நிலைகளை பார்க்கும்போது பயமும் திகிலும் எல்லாரையும் பிடிக்கிறதை நாம் உணர முடியும். நாம் நம்பும் தெய்வம் நம்மை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. வாக்கு கொடுக்கிறது, வாக்கு மாறாது. சொன்னதை செய்கிறது, சொன்னதை செய்து முடிக்கிறது. அவர் நம்மை விட்டு விலகாமல் கைவிடாமல் இருக்கிறது. அவரை நம்முடைய நம்பிக்கைக்கு அரணாக வைத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் உண்மை நம்புகிறேன், உண்மையே நம்புகிறேன், ஜீவனுள்ள தெய்வம் என்னை ஒரு காலம் ஒருபோதும் கைவிடாது, என்னை காக்கிறது, என்னை கரப்பிடித்து நடத்துகிறது. பள்ளங்கள் மேடுகள் வரும்போது உடைய வழக்கம் நீட்டினை தூக்கி விடுகிறது. என் நம்பிக்கை வீண் போகாதபடி உண்மையின் உறுதியாக எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி உடைய நம்பிக்கையை அவருக்கு முன்பதாக வெளிப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே. அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் இருக்கும் பூமி நிலை உலகு அழிந்தாலும்
நம்பிக்கை போகாமல் இருக்க நம்மை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவருக்காக உறுதியாக இருப்பதற்கு தேவ ஆவியான உட்படுத்தும்படியாக அவர் நமக்கு வாக்கு கொள்ளப்பட்டவர். நம் நடுவில் இருப்பேன் என்று எப்போதும் உணர்ந்து நம்மை வழிநடத்துகிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எந்த குறைவும் இருக்கிறார். நான் எப்படி இந்த சூழலிலே வாழ்வேன், எனக்கு பாதகங்கள் வந்துவிடுமோ, என் சரீரம் பாதிக்கப்பட்டு விடுமோ, நான் எப்படி வாழ்வேன் என்று சொல்லி பல கேள்விகளோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாள் பயந்து பயந்து சுடித்துக் கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையை என் தேவனுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவை கட்டளையிடும்படியாக, பயத்தை அகற்றி புது பலத்தை தரும்படியாக ஆவியானவர் நம் வாழ்க்கையில் குறைவை நிறைவை நிரம்பி வழிகிற அனுபவத்தை தருவதற்காக காத்திருக்கிறார். என் உள்ளத்தில் வாரும் ஆண்டவரே, என் இருதயத்தை நிரப்பும் ஆண்டவரே, என் இல்லத்திலே வாரும் ஆண்டவரே, என் குடும்பத்தை நிரப்பும் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தினுடைய எல்லாருக்கும் இந்த நிறைவான வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்களும் நானும் கேட்கும் போது வாக்கு பண்ணப்பட்டவர் ஆகியார் உடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தவும் நிரப்பி ததும்பி விடுகிற ஒரு வாழ்க்கையை தருவதற்கும் அவர் உண்மை உள்ளவராக நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நீ வரும்போது உடைய வாழ்க்கையில குறைகள் எல்லாம் மறைந்து போகும் என்பதை அறிக்கை செய்வோம். நீ வரும்போது சுகமாய்
வந்தால் சூழ்நிலை மாறுமே, உண்மையாகவும் சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, உண்மையாகவும் சாத்தியமாகுமே. நீ வாருமே, நீ வேண்டுமே, நீ போதுமே, ஆவியானவரே, நிறைவே. நீ வாருமே, நீ வேண்டுமே, நீ போதுமே, ஆவியானவரே. நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீ மாறுமே, நீ வேண்டுமே, நீ போதுமே, ஆவியானவரே, நிறைவே. நீ மாறுமே, நீ வேண்டுமே, நீ போதுமே, ஆவியானவரே. ஆமாண்டவரே, இந்த அருமையான காலங்களிலே எங்கள் கண்களுமே நோக்கிக் கொண்டிருக்கிறது ஐயா. உடைய ஒத்தாசைக்காக, உடைய உதவிக்காக, உடைய ஆறுதலுக்காக, உடைய சகாயத்துக்காக ஆண்டவரே, காலையும் மாலையும் மதியமும் எல்லா நேரமும் உடைய சமூகத்திலே ஜபங்கள் இருந்து எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஐயா. விண்ணப்பத்தை கேட்க எங்கள் கூப்பிடுதலுக்கு செவி சாய்க்கிறவர் இறங்கி உலக நாடுகளில் நீ ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறாய். அழிவின் பாதையிலே சிக்கி தவிக்கிற தேசங்களுக்காக உடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஆண்டவரே. தேசத்தின் மீது உடைய கண்கள் திறக்கப்படுவதாக, தேசத்தின் குடிகள் மீது உடைய இரக்கம் ஊற்றப்படுவதாக, பாதிக்கப்பட்டு பரிதவிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற குடும்பங்களை கற்று சந்திப்பீராக. தேசத்தின் ராஜாக்களும் அதிபதிகளும் எடுக்கிற முயற்சிகளில் ஒரு வாய்க்கப்படும்படியான கிருபையை கற்றுவிடுகிறார். ஆண்டவரே, எங்கள் பாவங்கள், எங்கள் அக்கிரமங்கள், இவருடைய மீறல்கள் இவரெல்லாம் உடைய சமூகத்தை அறிக்கை செய்யப்படுவதாக சொன்னார். தயவாய் எங்கள் ஒவ்வொருவரை மன்னித்து தேசங்களில் ஒரு பெரிய சேவத்தை விடுதலை கட்டிட வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். நீ மனதுக்கமுள்ளவர், இரக்கமுள்ள ஆண்டவர், தீமையை பார்க்க மாட்டாத சுத்தங்கள். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. திடீரென்று இந்த தொற்றினாலே பாதிக்கப்படுவதை குறித்து நாங்கள் யோசிக்கிறோம். உலகமே பயந்து கொண்டிருக்கிறது, ஜனங்களெல்லாம் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இது நாங்கள் உங்களை உற்று பார்க்கிற காலம். நீ எங்களுடைய இதயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஆண்டவரை எதிர்பார்க்கிற ஒரு காலம். உம்மால் ஆகும் என்ற ஒரே நம்பிக்கையை வைத்து நாங்கள் உங்களை சார்ந்திருக்கிறோம். எங்கள் குறைவு குற்றங்களை எல்லாம் முன்பதாக அப்படியே அறிக்கை செய்து ஆண்டவரை விட்டுவிடுவதற்கு அவர் தேவை கிருபை செய்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, பாவமுள்ள மனுஷன் பாவமுள்ள கண்ணோடு தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, கண்கள் திறக்கப்படுவதற்கு எங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள் ஆண்டவரே நீ மன்னிப்பீராக.
சர்வ வல்லமையுள்ள தேவன். என் தெய்வத்தால் கூடாதது சொல்லி எதுவுமே இல்லை. ஆண்டவரே, உமக்கு முன்பதாக ஜனங்கள் அடிபடியும் அடித்து கர்த்தர் கிருபை செய்கிறார். உம்முடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைப்பதற்கு நீ உந்துதலை தருகிறார். இவருக்கு விடுவிக்குமார் மாத்திரமாகும் என்ற நம்பிக்கையை அறிக்கை செய்ய உதவி செய்கிறார். தன்னுடைய ஆண்டவரே அதிகாரம், தன்னுடைய கல்வி, தன்னுடைய அறிவு, ஆண்டவரே தன்னுடைய உலகத்தின் மேன்மை இவைகளிலே இருந்து கர்த்தாவை மறுதலித்து விடாதபடி இவைகளெல்லாம் பாதத்தை கொண்டு வந்து உலகத்தை படைத்தவர், உலகத்தின் குடிகளை போஷித்து பாதுகாக்கிறவர், இயற்கையை முழுவதுமாக ஆளுகை செய்தவருவார். உமக்கு முன்பாக அடிபடிப்படிக்கு ஒரு இருதயத்தை எல்லாருக்கும் கொடுப்பீராக. இருதயத்தை ஒத்துழையாக ஊற்றக்கூடிய மனப்பக்குவத்தை கருவியாக, நிர்விசாரமான காலங்களை மாற்றுகிறார். துணிகரமான பாவங்களிலிருந்து விடுதலை தருகிறார். அறியாமல் இருட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீ ஒளியை வீசப்படுகிறார். நீ எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை ஒவ்வொருடைய இருதயங்களிலே ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, உண்மை தவிர எங்களை இந்த கொடூரமான பிடியிலிருந்து விடுவிக்க எவருமே இல்லை. நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். எங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள், மீறல்கள் ஆண்டவரே மன்னிக்கப்படுவதாக, மன்னிக்கப்படுவதாக. ஆண்டவரே, மன்னித்து எங்களை விடுவிப்பீராக. இந்த நம்பிக்கையோடு நம்முடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த சாக்கியத்தை, இந்த விடுதலையை அனுபவிக்க அருள் செய்வீராக. நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 10 நீதிமான் இருந்தார், 5 நீதிமான் இருந்தார், 1 நீதிமான் இருந்தார். ஆண்டவரே, அழிக்க மாட்டேன் என்று ஆண்டவரே சொன்ன அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஆபிரகாம் ஜெபித்தார். ஆண்டவரே, பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் தேசத்தை விடுவிப்பதற்காக இப்படி பாதத்தில் விழுந்து கிடக்கிறார். இந்த தொற்றிலிருந்து விடுதலை தருவதற்காக உண்மையே சார்ந்து நிற்கிறோம். பகலாக கண்விழிக்கும் பொழுதெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறோமே. நீங்கள் கூப்பிடுவதற்கு சொல்லி கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த அழிவின் எண்ணிக்கையை மாற்றுவீராக, தலைகீழாக மாற்றுவீராக. ஆண்டவரே, எடுக்கப்படுகிற முயற்சிகளை வாய்க்க செய்வீராக. தோல்விகள் வராதபடி காத்துக் கொள்வீராக. எங்களுடைய அரசியல் தலைவர்கள், ஆண்டவரே, அருமையான பாசத்திற்குரிய மருத்துவர்களை, அவரோடு பணியாற்றுகிற மருத்துவச்சிகளை, ஆண்டவரே, அனைத்து பணியாளர்களை நீ பத்திரமாய் பாதுகாக்கும். ஆண்டவரே, இந்த தீவிரமான பணியில் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்கள் தங்கள் பணிகளை செய்கிறார்கள். அரசியல்வாதிகள், அதிகாரிகள் அவர்களுடைய பணியை செய்கிறார்கள். நீயோ விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். ஆகினாலே தகப்பனே, நீ விடுதலை கொடுக்க முடியாதபடிக்கு என்ன தடைகள் இருந்தாலும், என்ன அக்கிரமங்கள், மீறல்கள் இருந்தாலும் உடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம். உடைய பாதத்திலே மன்றாடுகிறோம். விடுதலையை கட்டளையிடுவீராக, சுகத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, வாயிலிருந்து அதிகாரமுள்ள வார்த்தைகள் வந்து ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்ள அருள் செய்கிறாங்க. வல்லரசு நாடுகள் எல்லாம் நிலை உயர்ந்திருக்கிறது. உயர் ஆண்டவரே, தலைவர்கள் எல்லாம் பரிந்துரைக்கப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, வைராக்கியமாக கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்வர்கள் எல்லாம் ஆண்டவரே அவர்கள் காலங்களிலே சிதறி போயிருக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் செபிக்கிறோம். உண்மையுள்ள இருதயம், தூய்மையான இருதயம், சத்தியத்தின்படி நடக்கிறது, சத்தியவரனாகிய தெய்வத்தின் பிள்ளைகளாக இருக்கிறது. ஆண்டவரே, ஒவ்வொருடைய ஜெபத்தையும் தள்ளாதே. இக்காலங்களிலே உமக்கு பயப்படுகிற பயம், உமக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படுதல் எல்லா இருதயங்களில் ஊற்றப்படுவதாக. இதன் வாயிலாக ஒரு சுகமான ஆண்டவரே, சுகமாய் வாழக்கூடிய நகரங்களை தருவீராக, தேசங்களை தருவீராக, உலக நாடுகளை தருவீராக. பகை விரோதங்களை முற்றிலும் அகற்றி ஆண்டவரே, பகையை முற்றிலும் அகற்றி என் தேவன் ஆரோக்கியத்தை வரப்பண்ணி ஆசீர்வாதமாக ஆரோக்கியமாக வாழும் பாக்கியத்தை எங்கள் தேசத்துக்கும் தேசத்தின் குடிகளுக்கும் கட்டளை விடுகிறாங்க. அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். மருத்துவர்களே, சிகிச்சை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அற்புத கரத்தின் வல்லமையை வெளிப்படுத்துகிறார். கண்ணுள்ள கரத்தின் தொடுதலை அனுமதிக்க அருள் செய்கிறார். ஆண்டவரே, பரிசுத்த ரத்தம் ஆகாமே தெளிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்து இந்த வெளியேறப்பட்ட நாமத்தினுடைய மகத்துவம் ஆகாமே தரிக்கப்படுவதாக ஜெபிக்கிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ ஒருவேளை எல்லாவற்றையும் செய்ய முடியுமாக மன்றாடி ஜெபிக்கிறோம். கர்த்தர் விடுதலையை கட்டளையிடுகிறார். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.
கண்களை மூடி நான் ஜெபம் செய்வோம். உங்கள் கண்களை மீட்புமாய் கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுடைய இருதயத்தின் நினைவுள்ள சிந்தனைகளும் உடைய பார்வையிலே உங்களுக்கு பிரியமுள்ளவைகளாய் இருப்பதாக இந்த நாளிலே தியானத்திற்கு பெற்றுக்கொண்ட தலைப்பு எழுப்புதலா அல்லது ஏவுதல். ஆபகம் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் விதமாக சொல்கிறது, கர்த்தாவே, நீ வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவில் என்னுடைய கிரியை உயிர்ப்பி, வருஷங்கள் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தது. ஆபகம் தீர்க்கதரிசி அவருடைய காலத்திலே யூதா ஜனங்களுக்கு எதிராக கல்தையர்கள் வருகிறார்கள். கல்தையர் மூலமாக ஒரு பெரிய அழிவு உண்டாகிறது. யூதா ஜனங்கள் தெய்வத்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கடவுளுக்கு சொந்தமானவர்கள், பிரியமானவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆகினாலே இந்த ஜனங்கள் மீது ஆண்டவர் அதிக பாசமும் நேசமும் வைத்திருக்கிறார். அவர்களுக்கு கடவுள் வாக்குப்படின தேசத்திற்குள்ளாக அவரை வழிநடத்தினார். பல இன்னல்களையும் துன்பங்களையும் அவர்கள் கடந்து செல்லும் பொழுதெல்லாம் அற்புதங்களை செய்தவர்களை ஆச்சரியமாக வழிநடத்தினார். இவர்களை நாம் தெரிந்து கொண்ட ஜனம் என்பதை முழு உலகத்திற்கும் அறிமுகப்படுத்தினார். ஆனால் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்திலே கடவுள் நமக்கு அநேக சாட்சியங்களை கொடுக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், நன்மையை கொடுக்கிறார். இவையெல்லாம் கொடுத்த பிறகும் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு கீழ்ப்படுதல் உள்ள உண்மையான ஒரு வாழ்க்கை. அவர் அதை நம்மிடத்தில் வேற எண்ணத்தை கேட்கிறார். உன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் எனக்கு கொண்டு வா என்று சொல்வதில்லை. அவர் நம்மிடத்தில் கேட்பதெல்லாம் அவருக்கு முன்பதாக உண்மை, நேர்மை, உத்தமம், தூய்மை, இது மாத்திரமே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்ப்பார். காரணம் என்ன என்று சொன்னால், கடவுள் தன்னை குறித்து சொல்லும் போது நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராகிறீர்கள். ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே ஏசாயாவிற்கு கண்ட அந்த தரிசனத்திலே சிங்காசனத்திலே அமர்ந்திருப்பவர்களுக்கு முன்பாக சேனைகளாக நின்று சேனைகளின் தேவன் பரிசுத்தர் 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 என்று பாடியதாக தரிசனம் காண்கிறார். அப்பொழுதுதான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை அலசி பார்க்கும்போது அவர் எவ்வளவு அசுத்தமானவர் என்பதை அவர் கண்டு கொள்கிறார். எப்பொழுது அவர் கண்டு கொள்கிறார்? தெய்வம் பரிசுத்தர் என்பதை எப்பொழுது அவர் காண்கிறாரோ, உணர்கிறாரோ, அப்பொழுது தன்னுடைய நிலையை அவர் பார்க்கிறார். அப்போ தெய்வம் நமக்கு என்ன உண்மையை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், அவருக்கு முன்பாக நாம் வரும்போது நாம் எவ்வளவு அவரை விட அசுத்தமானவர்கள் என்பதை ஆண்டவர் தெளிவாக சுட்டி காண்பிக்கிறார். காரணம் என்ன என்று சொன்னால், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தெய்வத்தை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் இந்த அருமையான காலங்களிலே ஆண்டவருடைய பாதத்திலே வேதத்தை வாசிக்க அமரும் போதோ, அல்லது சமூகத்தில் ஜெபிக்க மண்டியிடும் போதோ, அல்லது ஆராதனைக்கின்ற அவருடைய பிரகாரங்களில் வந்து அமரும் போதோ நாம் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் யார் என்பதை காண முடியும். தேவ சமூகத்திலே தெய்வத்திற்கு முன்பாக வரும்போது நம்மை யார் என்று அவர் காண்பித்துக் கொடுக்கிறார். எதற்காக காண்பித்துக் கொடுக்கிறார் என்று சொன்னால், நான் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தினால் கரைபடுகிறேன், ஒவ்வொரு வினாடியும் நான் கரைபடுகிறேன். இந்த உலகம் பொல்லாதனுக்குள் கிடக்கிறது, பாவம் நிறைந்த உலகம். கடவுளால் உண்டாக்கப்பட்ட ஏதேன் தோட்டத்திலே அழகான ஒரு நல்ல தூய்மையான சூழலில் உருவாக்கப்பட்ட இந்த ஆதாமின் ஏவாள் கூட கரைபட்டு போனார்கள். நாம் அதற்கு விதிவிலக்கல்ல. ஆனால் நாம் அப்படியே வாழ்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான்
தெய்வத்திற்கு முன்பாக நாம் அழைக்கப்படுகிறோம். வேதத்தை வாசிக்கிறோம், செபிக்கிறோம், ஆண்டவரோடு பேசுகிறோம், அவரை ஆராதிக்கிறோம். இப்படி இவைகளெல்லாம் செய்யும் போது நடப்பது என்ன தெரியுமா? நாம் நிறைய காரியங்களை கேட்டோம் என்பதல்ல, நான் யார் என்பதை தெய்வம் நமக்கு காண்பிக்கிறார். ஆகவேதான் இந்த அருமையான பகுதியை நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், கல்தேயர்கள் வருகிறார். நீங்கள் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இதோ நான் கல்தேயர்களும் கொடிதும் வேகமான ஜாதியாரை எழுப்புவேன், அவர்கள் தன்னுடைய அல்லாத வாசஸ்தங்களை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாரணையில் நடந்து வருவார்கள், அவர்கள் கெடியும் பயங்கரமானவர்கள், அவருடைய நியாயமும் அவருடைய மேன்மையும் அவர்களாலேயே உண்டாகும் என்று அவர்கள் என்னெல்லாம் செய்ய போகிறார்கள் என்பதை அந்த அதிகாரத்திலே அவர் சுட்டி காண்பிக்கிறார். தேவனுடைய மனுஷன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவரை வழிநடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட தீர்க்கதரிசி அக்காலத்திலே யூதா ஜனங்கள் நடுவிலே ஆபகுக் இருக்கிறார். ஆபகுக் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சமூகத்திலே விசாரிக்க வேண்டும், தன்னுடைய ஜனங்களுக்காக மன்றாட வேண்டும், தன்னுடைய ஜனங்களுக்கு தீமைகள் வராதபடிக்கு அவர் முன்னணியில் நிற்க வேண்டும். இது ஒரு தேவனுடைய மனுஷன், தீர்க்கதரிசிகளுடைய பணி. அதற்காகவே தேவன் தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் போது மோசேக்கு பிறகு யோசுவா, இப்படி ஒவ்வொருவராக வருகிற வரிசையில் தான் சாமுவேலும் வருகிறார். சாமுவேலுக்கு பிறகுதான் அரசர்கள் தோன்றுகிறார்கள். அப்படியானால் அரசர்கள் காலங்களிலே சரியாக நடந்து கொள்ளாத நிமித்தமாக எதிரிகள் அனுமதிக்கப்படுகிறார்கள், பாபிலோனியர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள், தம்முடைய ஜனங்கள் அழிக்கப்படுவதற்கு எச்சரிக்கப்படுவதற்கு அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அப்படியானால் கடவுள் கொடூரமானவரால் அந்நியர்களை அனுப்பி, ஆகாதவர்களை அனுப்பி, விருத்த சேதம் இல்லாதவர்களை அனுப்பி நம்மை அழித்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தெய்வமா? எனக்கு அருமையான கற்றுடைய பிள்ளைகளை, இன்று நாம் கற்றுக்கொள்ள போகிற ஒரு உண்மையான சத்தியம் என்னவென்று சொன்னால், ஆபகுக் எப்படி நடந்து கொண்டார்? ஆபகுக் ஒரு தேவனுடைய மனிதர், ஒரு தீர்க்கதரிசி, தன் ஜனங்களுக்கு நம்முடைய சமூகத்திலே கொண்டாடுகிறார். இந்த காலகட்டங்களிலே எல்லாவற்றையும் பார்க்கிறார். அப்பொழுது 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது சொல்கிறார், நான் என் காவலியை தரித்து அரணில் நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்று சொல்லிவிட்டு, கர்த்தர் என்ன சொன்னார் என்று என்ன சொல்கிறார்? நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளை தீர்க்க தரிசனமாக வரை, குறித்த காலத்துக்கு தரிசனம் என்று வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்தது, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஒரு எச்சரிக்கும் சத்தம் எழுதி எல்லோரும் பார்க்கும்படியாக வைக்கப்பட வேண்டும் என்று அவருக்கு சொல்லப்படுகிறது. இந்த தீர்க்கதரிசி அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், கடவுளத்திலே மன்றாட ஆரம்பிக்கிறார். அவர் மன்றாடும் போது நீங்கள் 1ஆவது அதிகாரத்திலே தொடர்ந்து வாசிக்கும் போது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, 13வது வசனம், ஆண்டவரை சொல்லி, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டேன், பின்னை துரோகிகளை நீ நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? யார் துரோகிகள்? கல்தேயர். இவர்களை நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கையில் நீதிமானை விழுங்கும் போது நீ மௌனமாக இருக்கிறது என்ன? என் கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் நீதிமான்களாகத்தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் நான் என்னுடைய எனக்கு நியமிக்கப்பட்ட நீதியின் பாதைகளில் நடக்காதது நிமித்தமாக இன்றைக்கு எதிரிகள் ஏவப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, ஆகவேதான் பொய் சொல்லாத இந்த வார்த்தையை நான் சொன்னதாக எழுதிவை, எல்லோரும் அதை பார்க்கட்டும், எச்சரிக்கும் சத்தத்தை பெற்றுக் கொள்ளட்டும் என்று ஆண்டவர் ஆகும் தீர்க்கதரிசிக்கு சொல்கிறார். அதை தெளிவாக சொல்கிறார், நீ அதற்கு காத்திரு, அது தாமதிப்பதில்லை. கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, இந்த காலங்கள் ஒரு பயங்கரமான காலம். நமக்கு மட்டுமல்ல, முழு உலகத்தில் எந்தெந்த நாடுகளிலே இந்த தொற்று இல்லையோ அந்த நாடுகளுக்கெல்லாம் இது சென்று கொண்டிருக்கிறது. ஒரு தேசம் அதிகமாக
பாதிக்கப்பட்டு நாம் விடுதலையாகி விட்டோம் என்று ஒரு பெரிய விதத்திலே மெத்தன பொங்கலே இருந்தது. அங்கே மறுபடியும் துவங்கி இருந்தது. மனிதனுடைய கட்டுக்கு அப்பாற்பட்ட விதத்திலே இவை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது தெய்வத்தினுடைய அறிவில்லாமல் நடக்கவில்லை. கடவுளை அனுமதித்தாரா என்று நீங்கள் நானும் யோசிக்க தோன்றும். நிச்சயமாக அறிவித்திருக்க கூடும். காரணம் என்ன என்று சொன்னால், இங்கே தம்முடைய ஜனங்களுக்காக கல்தையர் அனுப்பும் போது ஏன் இது கடவுளால் அனுப்பப்பட்டது அல்ல என்று நாம் சொல்ல முடியும்? அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் பெருகும் போது அழிவுகள் நம்மை தீண்டத்தான் செய்கிறது. ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு அழகான இயற்கையை ஆண்டவர் நமக்கு படைத்திருக்கிறார். மனிதன் இயற்கை இல்லாமல் உயிர் வாழ முடியாது என்பது நீதி. ஆனால் இன்னைக்கு நகரங்கள் எல்லாம் விரிவாக்கப்படுகிறது, காடுகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது, இயற்கைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. செயற்கையாக இயற்கையை உருவாக்கி பார்க்கிறான் மனிதன். அதனால் அவனுக்கு சுகம் கிடைப்பதில்லை. அப்போ நாம் வாழ்வதற்கு ஆதரவாக இருக்கிற அனைத்தையும் அழித்து விடும் போது அழிவு தானாக வரும், தாமாகவே வரும். ஆகினாலே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி வரும்போது நாம் கதறுகிறோம். ஆகவேதான் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே என்று கடவுளை பார்த்து தீர்க்கதரிசி கெஞ்சுகிறதை அங்கே நம்ம பார்க்கிறோம். வருஷங்கள் நடுவில் உடைய கிரியை நீர் நடப்பியும் உயிர்ப்பியும் என்று சொல்ல ரிவைவர்ஸ் எங்களை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆனால் என்ன அர்த்தம்? அவர் ரெண்டு காரியத்தை கேட்கவில்லை. ஆண்டவரிடத்தில் அவருடைய இரக்கத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறார், நடப்பை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவர் என்ன செய்திருக்கலாம்? இந்த கல்தையர் மூலமாக, இந்த எதிரிகள் மூலமாக நீ யூதா ஜனங்களை தூய்மைப்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறார். ரிஃபைன் தம். அநேக நேரங்களிலே நமக்கு சுகமாக வாழும்போது கடவுளை தேட மாட்டோம். எங்கேயாவது ஒரு கசப்பான அனுபவம் வரும்போது ஆண்டவரே ஆண்டவரே என்று போகும். அப்ப அந்த கசப்பான அனுபவம் நம்மை கர்த்தரிடத்திலே துடிப்புகிறது. அப்படி நம்முடைய குறைவுகளை எல்லாம் சொல்லி நம்ம ஆண்டவரிடத்திலே அவரோடு கூட சீர்கொள்கிறோம். ஒருவேளை இந்த தொற்று கூட நமக்கு நம்மை ரிஃபைன் பண்ணுவதற்காக, நம்மை சீர்படுத்துவதற்காக, நம்மை அவருக்கு உகந்தவர்களாக மாற்றுவதற்காக அனுமதிக்கப்பட்டதோ என்ற கேள்வியின் எழும்பத்தான் செய்கிறது. இந்த ஆபத்து அப்படியும் தெரிவிக்கவில்லை. இந்த கல்தையர் மூலமாக இந்த ஜனங்கள் மனமாறுதலுக்கு நீ வழிநடத்தும் என்று அவர் சொல்லவும். இரண்டாவதாக, இந்த எருசலேமை அழிக்க வருகிறார்கள். இந்த அழிவினாலே எருசலேம் பாதிக்கப்படக்கூடாது. There will be no destroyed experience என்று அவர் சொல்லுகிறார். அழிக்கக்கூடிய அனுபவம் இந்த தேசத்திற்கு மக்களுக்கு வந்துவிடக்கூடாது என்றும் அவர் சொல்லவில்லை. அப்படியானால் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் என்ன பார்க்கிறார்? நடக்கிற அனைத்தும் நியாயமாகவே இருக்கிறது, அது வெட்ட வெளிச்சமாகவே இருக்கிறது என்று அவர் எதிர்பார்க்கிறார். அருமையானவர்களே, ஆகவேதான் இந்த காலங்களிலே நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால், என் தெய்வத்திற்கு முன்பாக நாம் பணிந்து கண்ணீர் சிந்தி முழங்கால் படியிட்டு அழுது கதற வேண்டும். அரசாங்கம் நம்மை இல்லங்களுக்குள்ளாக அடங்கி இருந்து அடைத்துக் கொண்டு என்று சொல்லப்பட்டதற்கு நோக்கம் என்ன? ஒருவர் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. உன் அறை வீட்டின் கதவை பூட்டி நீ அமைதியாக உள்ளே இருந்து ஜெபி என்று கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆகினாலே கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஒவ்வொருவரும் இந்த காலங்களை அற்பமாய் அல்ல தட்டி விடாதபடிக்கு ஆண்டவருடைய பாதத்திலே உன் அறைக்கதவை பூட்டி ஆண்டவரோடு கூட கெஞ்சி அழுது கண்ணீர் சிந்தி மன்றாட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொண்டு வந்து அழித்து விட வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் திருமறையில் அப்படி நடந்திருக்கிறது. எதிரிகள் நமக்கு எதிராக வருவார்கள் என்று சொன்னால் அவர்களை அழித்து விட வேண்டும் என்று ஜெபித்த காலங்களிலே ஆண்டவர் அப்படி செய்தும் செய்கிறார். இப்போ மோசே ஜனங்களை அழைத்துக் கொண்டு கானான் தேசத்துக்கு நேராக வழிநடத்தி செல்லும் போது நீங்க எல்லாம் 16 அதிகாரத்தை வீட்டில் அமைதியாக உட்கார்ந்து வாசித்து பாருங்கள். தாத்தான், அபிராம், ஓம் இந்த 3 பேரும் 3 குடும்பங்களும் தங்களுக்கு ஆட்களை சேர்த்துக் கொண்டு மோசைக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள். மோசே ஒரு தேவனுடைய மனிதன். அவன் தேவனுடைய சித்தத்தின்படி இந்த பூலோகத்திலே பிறந்தான், எகிப்திலே வளர்ந்தான்,
பிறகு அங்கிருந்து 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் வாழ்ந்தான். அடுத்த 40 ஆண்டுகள் வனாந்தரத்தின் பாதையிலே எகிப்தின் அடிமத்திலிருந்து ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அவன் கர்த்தர் சொல்கிறபடியே அவன் செய்கிறான். அவனுக்கு எதிராக 3 பேர் எழுப்புகிறார்கள். மோசேயை மன்றாடி பார்க்கிறார். கடைசியிலே நீங்கள் 19-21 வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தரிடம் மோசே ஜெபித்த போது அவர் என்ன சொன்னாரோ அப்படி செய்கிறார். கர்த்தர் அவருக்கு என்ன சொன்னார் என்று சொன்னால், கர்த்தருடைய மகிமை சபைகளுக்கு முன்பாக வெளிப்பட்ட போது கர்த்தர் மோசேயுடன் ஆரோனோடு பேசுகிறார். நீங்கள் இந்த சபையை விட்டு பிரிந்து போகும் ஒரு நிமிஷத்தில் இவர்களை அதமாக்குவேன். நடந்தது என்ன தெரியுமா? இந்த 3 குடும்பங்களையும் அப்படியே பூமி தன் வாயை திறந்து அவர்களை மூடிவிட்டு இவரோடு கூட சேர்ந்து தூபம் காட்டின ஒரு 850 பேரை அக்னி வந்து பட்சித்து போட்டது. கடவுள் நியாயம் இருக்கிறது. நம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக வந்தால் அவர்கள் அழித்து போடுவார். இது உண்மை. அப்படி ஆண்டவர் செய்திருக்கிறார். இன்னொரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அகசியா ராஜா அவன் வியாதிப்பட்டான். எப்படி என்று சொன்னால், நம்ம மேல் மாடியில் கீழே விழுந்து வியாதிப்பட்டு விட்டான். உடனே அவன் தன்னுடைய பணியாட்களை அழைத்து எக்ரோனின் தேவனாகிய பாகால் சொல்லிடத்தில் போய் விசாரியுங்கள். என்ன விசாரிக்கணும்னா, நான் பிழைப்பேனா, இந்த வியாதி நீங்கி நான் பிழைப்பேனா என்று சொல்லி எக்ரோனில் இருக்கிற பாகால் சொல்லிடத்தில் போய் விசாரிக்கிறது சொல்லி அவன் ஆட்களை அனுப்புகிறான். அப்போது இருந்த எலியாவுக்கு இது செய்தி வருகிறது. உடனே அந்த அனுப்பப்பட்ட ஆட்களை பார்த்து கேட்கும் போது அவர்கள் சொன்னதை கேட்ட உடனே அவன் சொல்லுவான், இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றால் நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகாசவரிடத்தில் விசாரிக்கப் போகிறீர்கள். இது நிமித்தம் ஏறின கட்டில் இருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று போய் சொல்லுங்கள் என்று அவன் அனுப்பிவிடுகிறார். அப்பொழுது அவருக்கு போய் சொன்ன உடனே யோசித்து பார்க்கிறார். சொன்ன மனிதன் யார், அவருடைய ஆடை என்ன, அவருடைய அமைப்பு என்ன, அவருடைய பாவனை என்ன என்ற எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு எலியாவும் என்று சொல்லி அவன் புரிந்து கொண்டு ஒரு 50 பணியாளர்களோடு கூட சேவர்களோடு கூட அவனை அனுப்புகிறார். திரும்பமாக ஆட அனுப்புகிறார். நீ வர வேண்டும், வந்து என்னை சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி செய்தியை சொல்லி அனுப்புகிறார். எலியா தூரத்தில் அவர்கள் வரும்போதே அக்னியை கட்டளையிட்டு 50 பேரையும் அமைத்து போடுகிறார். அடுத்த 50 பேரோடு கூட அவன் அனுப்புகிறார். அவர்களுக்கும் அவன் அப்படித்தான் செய்கிறான். 3வது முறையும் அவன் அனுப்புகிறான். 3வது முறையும் அக்னியை வரவழைத்து அவனை அழித்து விட்டான். அருமையானவர்களே, அக்னியினாலே ஸ்பான்டேனியஸ் அந்த இடத்திலே அழிக்க ஆண்டவர் செய்திருக்கிறது என்பது உண்மை. அப்படி என்றால் இந்த ஆபகம் காலத்திலே கல்தையர்கள் வருகையிலே கடவுள் ஏன் மௌனமாக இருக்கிறார்? அப்படி செய்திருக்கலாமே. இந்த தீர்க்கதரிசி எலியா ஜெபித்தது போல ஜெபித்து அழைத்திருக்கலாமே, தடுத்திருக்கலாம். அப்படியும் செய்யவில்லை இந்த ஆபகம் தீர்க்கதரிசி. கிறிஸ்துவுக்கு அருமையானவில்லை. அநேக நேரத்திலே நாம் இப்படித்தான் வைராக்கியம் கொண்டு நம்முடைய கடவுள் ஒரு பராக்கிரமசாலி, ஒரு சேனைகளை கண்டு அவர்களை அழித்து விட வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோம். இன்னைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் அவர்கள் அறியாமையிலே தான் சொல்வார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த வியாதி கடவுள் இருக்கிறது, இந்த தொற்று கடவுள் இருக்கிறது என்று அநேக தீர்க்கதரிசிகள் சொல்கிறார்கள். அனுப்பி இருக்கட்டுமே, ஆனால் உனக்கும் எனக்கும் இந்த உலகத்திலே வாழ்கிற சக மனிதனுக்கு எதிராக நான் ஒரு காய்மகரமாய் பார்த்து வாழ்வேன் என்று சொன்னால் என்னினை எப்படி இயேசு வெளிப்பட முடியும்? என் ஆண்டவராகிய இயேசு அழிப்பதற்கல்ல, உயிர் வாழ்வதற்கு தான் வந்தேன் என்று சொல்கிறார். அழிக்க அல்ல, ஆக்குவதற்காக வந்தேன் என்று சொல்கிறார். அப்ப இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால கடவுள் நமக்கு தொடர்பு இருக்கிறது. அவருடைய பிள்ளையாக இருக்க அப்படின்னா அவர் அனுப்பப்பட்ட பரிசுத்தாவினால் வழிநடத்தப்படுகிறார். அவர் ஒரு நாள் நீ படிக்கும்படி வாங்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கவில்லை. கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த காலகட்டங்களில் நாம் ஜெபிக்க வேண்டியது என்ன தெரியும்? ஆண்டவரே, இந்த காலங்களில் மனம் திரும்புதல் உண்டாகட்டும், மனம் மாறுதல் உண்டாகட்டும்.
வாழ்க்கை தூய்மை அடையட்டும். தேவனுடைய சமூகத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்பதை உணர்ந்து இரக்கத்திற்காக கெஞ்சி மன்றாடட்டும், அழட்டும், கண்ணீர் சிந்தட்டும், வாழ்க்கையை சுத்தப்படுத்தட்டும். Lord, you refine us. எங்களை தூய்மைப்படுத்தும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும். எங்கள் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும் என்று கேட்கும். துணிகரமாய் செய்த பாவம், அக்கிரமம் இன்னமும் செய்து கொண்டிருக்கிறது. மற்றவர்களை எதிராளியாகவே பார்த்து தன்னை ஒரு பெரிய பரிசுத்தவாட்டியாக காண்பித்துக் கொண்டிருக்கிற மாய்மாலத்தில் இக்காலங்களில் மனம் மாறுதல் அடைய வேண்டும். அதற்காக தேவனுடைய சமூகத்திலே நம் மனநம்பங்களுக்கு எதுவாக ஜெபிப்போம் என்று சொன்னால் இந்த அழிவிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார். ஹல்லேலூயா. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அழிப்பதற்கல்ல, ஆக்கப்பூர்வமான வாழ்க்கை பிறருக்கு கொடுப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனாலே ஒருவேளை இந்த காலத்திலே நாம் பார்க்கிறது போல உலக பொருளாதாரம் சீர்குலை கொண்டிருக்கிறது. கோவிட்-19 நிமித்தமாக நாளுக்கு நாள் படிப்படியாக அழிவுகள் உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஊழல் ஒருபுறம் பெருகிக் கொண்டிருக்கிறது. உண்மைத்தன்மை எந்த தேசத்திலும் ஆளுநர்களுக்கு இல்லை. அப்படியானால் நீங்களும் நானும் இரக்கமுள்ள தெய்வத்திற்கு முன்பதாக மனமாறுதல் அடைபடிக்கு ஆண்டவர்களை கெஞ்ச வேண்டும். பழி தீர்ப்பதல்ல, அது கடவுளுடையது. ஒருவரை நியாயம் தீர்ப்பதும் ஒருவரை பழி தீர்ப்பதும் அவருடைய கருத்தில் இருக்கிறது. நீங்களும் நாம் பழி தீர்ப்பதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் சுயமாக எதையும் செய்ய முடியாது. கடவுளுடைய ஒத்தாசையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும். ஜெபத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் வைக்கும். தற்கால இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி நம்மை நிச்சயமாக ஒரு அற்புதமான விடுதலைக்கு நேராக நிச்சயமாக நடத்துவார். மோசேயை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். சீனாய் மலையிலே அவர் 40 நாட்கள் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். இறங்கி வரும்போது ஒரு பெரிய ஆரவாரத்தின் சத்தம் உண்டார். என்ன என்று சொன்னால், ஆர்வம் ஜனங்களுடைய இந்த தங்க நகைகளை எல்லாம் வாங்கி உருக்கி ஒரு கண்டுக்குட்டியை செய்து அந்நிய ஜனங்களை அழைத்து ஒரே கொண்டாட்டமும் ஆட்டமுமாக அங்கே இருந்தது. இதை கேட்டவுடனே மோசேயால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவரும் உங்களை போல ஒரு சாதாரண மனிதன், தேவனால் அழைக்கப்பட்டவர். அவருக்கு கோபம் வராதா? கோபம் வந்தது நிமித்தமாக அவர் அவ்வளவு பேரை விரட்டி அந்த அந்நியர்கள் கிட்டத்தட்ட 3000 பேரை கொண்டு போட்டார். இப்பதான் மேலிருந்து கர்த்தரிடத்திலே வார்த்தை வாங்கி கொண்டு வந்திருக்கிறார். இப்படி செய்ய முடியுமா? அதன் பிறகு அவர் என்ன செய்கிறார்? அந்த அந்நியர்களை அழைத்து விட்டு தேவனுடைய சமூகத்திற்கு வருகிறார். இந்த விக்கிரகத்தை உண்டு பண்ணி இப்படி ஒரு பெரிய பாவம் செய்வது நிமித்தமாக தேவனிடத்தை அழுது கெஞ்சுகிறார். ஆண்டவரே, இந்த பாவங்களை ஒரு மீது சுமத்தாதரும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் அழுகிறார். 32 வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனே, உடைய பாவங்களை மன்னித்திருடும் என்று அவர் கெஞ்சுகிறார். அப்படி நீ செய்யல அப்படின்னா உங்களுடைய புத்தகத்திலிருந்து என் மேல கிறுக்கி போடும் என்று சொல்கிறார். எனக்கு என்ன பாதிப்பு நடக்க வேண்டுமானால் இந்த ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் நீங்கள் நானும் இந்த காலங்களிலே செய்ய வேண்டிய ஜெபம். இந்த தொற்றினாலே ஆண்டவரை அழிகிறவர்கள் எல்லாம் பாவி என்று அல்ல, இவர்கள் மீட்கப்பட வேண்டும். ஆண்டவரே, நான் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், என் தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும். மோசே அந்நியர்களை அழைத்தான் தன்னுடைய ஜனங்களுக்காக. தேவனுடைய சமூகத்தில் எனக்கு அந்த சாக்கியம் வேண்டாம், இந்த ஜனங்கள் அதை இழந்துவிடக் கூடாது என்று சொல்லி அவர் பரிந்து பேசினார். அது போகட்டும். நாம் இப்பொழுதுதான் எந்த காலத்தை நிறைவு செய்திருக்கிறோம். இயேசு 2 கழுகுகளுக்கு நடுவே நின்று சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது முதலாக அவர் சொன்ன வார்த்தை, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். அப்படி சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. அப்படி சொல்றாரு, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள்.
யாருடைய இஞ்சி உள்ளம் தெரியாம செத்துட்டாங்க. ஆண்டவராக இயேசுவை சொல்ல வேண்டும் என்று என்ன இருக்கிறது சொல்லுங்க. ஆகவேதான் கர்த்தருடைய ஜெபத்திலே சொல்லும்போது, நாங்கள் எங்கள் குற்றங்களை பிறருக்கு மன்னிக்கிறது போல நீர் எங்களுக்கு மன்னியும் என்று கேட்க சொன்னார். அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த காலங்களிலே ஆண்டவருடைய கோபம் வரட்டும், அழைத்து விடட்டும் என்று ஜெபிப்பது அல்ல. ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், மிகுந்த அன்புள்ளவர். ஆண்டவர் நமக்கு இந்த காலங்களிலே ஜீவனை தந்திருக்கிறார். இந்த காலத்து கிறிஸ்தவர்களுக்கு இந்த கொரோனா வைரஸ் பரவுகிற இந்த காலங்களிலே நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? இதற்காக தேவனுடைய சமூகத்திலே தேவன் அழிவிலிருந்து மீட்க வேண்டும் என்ற பாடத்தை பெற்றுக் கொள்வதற்காக நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர். சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து எல்லாருக்காக அர்ப்பணித்து மீட்டுக் கொள்கிறார். அவருக்காக அவருடைய பாதத்தில் இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் மன்றாடுவதற்காக நாம் கடவுள் நம்மை இந்த காலங்களில் வைத்திருக்கிறார். சமீபத்தில் ஒரு மருத்துவர், ஒரு கிறிஸ்தவ மருத்துவர், அவரை குறித்து அநேகர் சொல்கிறார்கள். அர்ப்பணத்தோடு எத்தனை எவ்வளவு இரவு நேரத்தில் என்று சென்றாலும் தாராளமாக மனப்பூர்வமாக வியாதிஸ்தர்களுக்கு அவர் பரிசோதித்து மருந்துகளை கொடுப்பார் என்று சொன்னார். ஒருவேளை கல்லறை தோட்ட பிரச்சனை வந்தது என்று சொன்னாலும் அது கல்லறை தோட்ட பிரச்சனையாக அல்ல, இவர் ஒரு தேவ மனிதன் என்பதை உலகம் அறிந்து கொள்வதற்காக நடந்த நிகழ்வு என்றுதான் நான் எடுத்துக் கொள்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? அவரை குறித்து சொல்லப்படுகிற ஒவ்வொரு சாட்சியும் தேவனுக்கு மகிமை சேர்ந்தது. அவர் கடைசியில் சேவை செய்த அதே வியாதியை அன்மீது சுமந்து கொண்டு தன்னுடைய இளம் வாலிப பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அவர் எந்த ஒரு காரியம் செய்ய முடியாமல் ஒரு நல்ல சேவை செய்த ஒருவர் இறந்து போகிறார். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு நீங்களும் நானும் ஆரோக்கியமாக இதுவரை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்தில் அரைக்கடலை கூட்டிக் கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அழைவோம். அது பகலோ இரவு ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து கொண்டே இருக்கும், பரிந்து பேசிக்கொண்டே இருக்கும். எதற்காக? அழிப்பதற்காக இல்லை. ஆண்டவரே அவர்களை குணமாக்கும், அவர்களை சீர்படுத்தும், ஒரு மனமாறுதல் உண்டாகும். இந்த கொடிய பாவத்துடைய உடைய வாழ்க்கையை பீடித்து விடாதபடி ஆத்மா மீட்படைய வேண்டும் என்ற இந்த தரிசனத்தோடு கூட தேவ சமூகத்தில் நாம் செபிப்போம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உண்மையாக மார்க்கத்தை சொல்கிற விசுவாசி என்று அழைத்துக் கொள்கிற யாராக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் உன் முழங்குதலை முடக்காதபடிக்கு நீ வியாக்கியானம் பண்ணி சத்தியத்தை பேசி ஒரு புண்ணியமும் இல்லை என்பதை நினைத்து இது ஆண்டவருடைய சமூகத்திலே விழுந்து மன்றாடுகிற காலம். அதற்காகவே கடவுள் நம்மை பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். அதனாலே ஆபகம் இந்த ஜனங்களை இவர்களை கொண்டு நீ மெருகேற்றுவதும் சொல்லவில்லை, அழித்துவிடும் என்றும் சொல்லவில்லை. ஆண்டவரை குறித்து சொல்லும்போது நீ தீமையை பார்க்க மாட்டாத சொந்தங்கள், நீ இரக்கம் உள்ளவர், மனது உருக்கம் உள்ளவர் என்றுதான் ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லித்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த ஆண்டவருடைய இரக்கமும் அன்பும் நம்முடைய தேசங்களுக்கு தேவை, உலக நாடுகளுக்கு தேவை. அவர்கள் தன்னுடைய ராஜ்யத்தின் பெருமையை குறித்து பேசிக்கொண்டு கடவுளே இல்லை அவர்கள்தான் கடவுள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற காலங்களிலே அவருடைய கரங்கள் செயலிழந்து இருக்கிறது. எவ்வளவோ முயற்சி செய்து பார்க்கிறார்கள், அழிவை தடுக்க முடியவில்லை. எத்தனை கல்விகளை கொண்டு வந்து பார்க்கிற அழிவை தடுக்க முடியவில்லை. எந்த ஒருவர் தான் பண்ண முடியும். ஆகினாலே அவரை அறிந்து கொண்ட, அவரை ஏற்றுக்கொண்ட, அவரால் வழிநடத்தப்படுகிற, அவரிடத்தில் நன்மை பெற்றிருக்கிற, நான் கிறிஸ்துவை உடையவன், நான் கிறிஸ்தவன், நான் விசுவாசி என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒவ்வொருவரும் அவர்களுடைய இல்லங்களை அரைக்கதவை கூட்டி ஆண்டுடைய சமூகத்தை தட்டுவோம், ஆண்டுடைய பாதத்தை விடாது பிடிப்போம், பிறருக்காக மன்றாடுவோம், தேசத்தை அழிவிலிருந்து ஆண்டவர் மீட்பதற்காக ஜெபிப்போம். அழித்துவிடும் என்று ஆண்டவர் ஆக்கப்பூர்வமான ஒரு வாழ்க்கை உருவாக்கட்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். இந்த தெய்வம் இரக்கம் உள்ளது, உங்களுக்கு எனக்கும் அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஆகவே இது நாம் ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ வேண்டிய காலம். ஆகவேதான் அவர் சொல்லும்போது உங்களுடைய கிரியை உயிர்ப்பியும் என்ற வார்த்தையை சொல்கிறார். ரிவைவ், உயிர்ப்பியும், மறுபடியும்
உண்டாக்கும் செய்யும், ஒரு எழுப்புதலை உண்டாக்கும் என்று அவர் ஜெபிக்கிறார். என்றால் கர்த்தருடைய வார்த்தை மிகவும் வல்லமை உள்ளது. ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையை மையத்தில் வைத்து அனுதினமும் இந்த உந்துதலை பெற்று தூய்மையின் வாயிலாக தேவனுடைய சமூகத்தில் ஆத்மாவுடைய மீட்புக்காக, அவருடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்குவதற்காக ஒவ்வொரு நாளும் காத்திருப்போம், ஜெபிப்போம். இந்த நாளை வீணாக கழித்து விடாதீர்கள். வேலைக்கு போகாமல் வீட்டில் சோம்பேறியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இல்லை. நீ எப்படியாவது கொஞ்ச நேரமாக தேவனுடைய சமூகத்தில் பரிந்து பேசி ஆண்டவரிடத்தில் கணக்கு கேட்பார். இவ்வளவு நாட்கள் உன்னை வீட்டில் அமர வைத்திருந்தேன், நீ என்ன செய்தார்? உன்னை சுற்றியும் அழிவு இருக்கும் போது, ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கும் போது நீ என்ன செய்தாய் என்று உங்களை என்னை பார்த்து கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? கர்த்தர் உங்களை என்னை ஒரு பொறுப்புள்ள கிறிஸ்தவர்களாக பார்க்கிறார், ஒரு பொறுப்புள்ள விசுவாசிகளாக பார்க்கிறார், தம்முடைய சொந்த ஜனமாக பார்க்கிறார். நிர்விசாரமாக இருந்து விடாதபடி தேவனுடைய சமூகத்திலே கிட்டு சேர்கிற காலங்களில் குடும்பமாக தனியாக ஆண்டவருடைய பாதத்தை பற்றி பிடிப்போம். தேசத்திற்காக மன்றாடுவோம். தீமையிலிருந்து விடுவிக்க ஆண்டவருடைய பாதத்தை கெஞ்சு ஜெபம் செய்வோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இல்லத்தில் இருக்கிற என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவருடைய பாதத்திலே நீங்கள் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறீர்கள். ஒரு நோக்கத்தோடு நம்முடைய காலத்திலே இப்படி ஒரு தொற்று வந்திருக்கிறது. நீங்கள் நானும் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபிக்க அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய சமூகத்தில் மன்றாட அழைக்கப்பட்டவர்கள். அவருக்கு பெயர் ஜெபத்தை கேட்கிறதே நீ மாம்சமான யாவருக்கும் கர்த்தர். நிச்சயமாக ஆண்டவர் உங்களிடத்தில் இடத்திலே கடந்து கேட்பார். இதையெல்லாம் பேசுவோம், என்னவெல்லாம் பேசுவோம். என் ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் பேசுவதற்கு உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்களா? ஒரு 5 நிமிஷம் ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிப்பதற்கு உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் நாமும் ஜனங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்வோம். நான் செய்யாதிருந்த இந்த தவறுக்காக வருந்துகிறேன் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உள்ளத்தை திறந்து பாருங்கள். ஆத்மாவை குறித்த பாரம் எங்கேயாவது இருக்கிறதா என்று நான் உன் மீது பாரம் கொண்டே ஆண்டவர் உனக்கு எத்தனை நன்மை செய்திருக்கிறார். என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தை சேர்த்துக் கொள்வீரா? நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? யோசேப்பை போல் கொடுக்கில்லை, நோவாவை போல் நீதி வாழ்வில்லை, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே.
பயனுள்ள பாத்திரமாக எங்கேயும் மகிழ்ப்புடன் காலத்தை வீணடித்து நடுவே நம்மளுடைய கோபத்துக்கு ஆளாகிவிடாதவர்கள் பாதத்திலே பணிந்து ஆண்டவரே எங்களை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி ஜபசுதையோடு கூட காலத்திலே தேசத்தின் மீட்புக்காக பாதுகாப்புக்காக ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக கர்த்தர் ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய மறு உருவாக்கம் செய்வதற்காக மன்றாட எனக்கும் எங்களுக்கும் கிருபை தருவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.